ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்டடி MBBS இன் நேபாள். புது கண்ட்ரியாக வந்துகிட்டே இருக்குது சார். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்மளுடைய கவர்மெண்ட் வேறு அப்ராட் ஸ்டடீஸ்க்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இங்கே மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நேபாள் ஆல்சோ இட்ஸ் அசோசியேட் கண்ட்ரி வித் தி இண்டியன்ஸ். ஸோ உங்களுக்கு அங்கே பாஸ்போர்ட்டே தேவையில்லை, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒன்று இருந்தால் போதும், வி வில் என்டர் த கண்ட்ரி. ஏன் நேபாள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் கைண்ட் ஆஃப் நம்மளுடைய மாடரேட்டாக நம்மளுடைய என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோ அது அனைத்தும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிளாரிட்டி நேபாள் பொறுத்த வரைக்கும். அது இல்லாத வந்துட்டு நம்மளுடைய ஹோம் கண்ட்ரி மாதிரி தான், பெரிய டிவியேஷன் கிடையாது. 4.6 years டிகிரி ப்ளஸ் 1 year இன்டர்ன். நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களா, சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன் நேபாள். ஸோ நேபாளில் பொறுத்த வரைக்கும் நிறைய யூனிவர்சிட்டிஸ், இதில் எஸ்பெஷலி பார்த்துட்டிங்கன்னா மணிப்பால் யூனிவர்சிட்டி நம்ம பெங்களூரில் நம்ம பார்ப்போம். இந்த மணிப்பால் யூனிவர்சிட்டி 5 இடத்துல வேர்ல்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியா அண்ட் நேபாள், மலேசியா, துபாய் அண்ட் கட்டார். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா பெங்களூர் மணிப்பாலில் படிக்கணும் அப்படின்னா மினிமம் 1.5 crores கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனாவே. ஸோ அதே சேம் குவாலிட்டி, அதே சேம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டோடு படிக்கணும் அப்படின்னா வி கேன் செலக்ட் இன் நேபாள் மணிப்பால். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போக்ரா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. ஃப்ரம் மணிப்பால் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் காட்மான்லேருந்து அரௌண்ட் 400 kilometers இஸ் போக்ரா. போக்ராங்கிறது இமயமலை அடிவாரம். ஸோ அங்கே ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்டல், அதுக்கும் நான் ஃபோட்டோஸ்லாம் நான் நம்மளுடைய வெப்சைட்லேயும் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். விசிட் பண்ணிவிட்டு வந்தேன், நல்லா இருந்தது. ஸோ காட்மான்லேயே காட்மான் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இன் காட்மான், இந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸே இருக்குது. சிட்டுவாங் அப்படிங்கிறது ஒரு ஏரியா, ஒரு ஸ்டேட்டுன்னு கூட வச்சுக்கலாம். அந்த சிட்டுவாங்கிற ஏரியாவில் சிட்டுவாங் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாத வந்து நம்மளுடைய ஆந்திரா திருப்பதி ஓனர் அவர் ஒருத்தர் காலேஜ் அங்கே வச்சுருக்காரு, காலேஜ் ஆஃப் மெடிசன் அண்ட் சயின்ஸ் சிட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் அதில் வந்துட்டு நம்மளுடைய நேபாளில் இருக்குது. பட் நேபாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸை 3 years முடிச்சாகணும். அதுதான் பிரச்சனை. மினிமம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 50 lakhs தான், நான் சொல்கிறது 5 yearsக்கு. ஸோ அப்போது கிட்டத்தட்ட 50 to 70 இருக்கிறோம். ஒரு இந்தியன் கவர்மெண்ட்குள்ளே ஒரு அந்த லிமிட்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நேபாள் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். வெரைட்டி ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸோட லிஸ்ட்டு அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா வீடியோக்கு கீழே போயிட்டுருக்க நம்பரை எடுத்துக்கோங்க. யூ ஜஸ்ட் கான்டாக்ட் வித் திஸ், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வி வில் கிவ் ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் நேபாள். ஸோ உங்களுக்கு ப்ரீராக இப்போ அட்மிஷன் போடணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் போய் காலேஜெலாம் பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அட்மிஷன் போடுவோம். சேம் ஆப்பர்ச்சுனிட்டி நேபாளில் இருக்குது. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வி வில் புட் அன் அட்மிஷன் இன் நேபாள். நோ வரி ஃபார் திஸ். இந்த NMCயோட நார்ம்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மை டியர் டாக்டர்ஸ். ஸோ உங்களுடைய டாக்டர் கனவு சக்ஸஸ் ஆக வாரி ஓவர்சீஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.